தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 25 வசனம். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், நான் உங்களுக்கு தரப்போகிறேன். எப்படி தரப்போகிறேன்? மீண்டும் தரப்போகிறேன், திரும்பவும் தரப்போகிறேன். அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தார். நம்ம நிறைய காரியங்களை என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள்ல ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இந்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாள்ல என் வாழ்க்கையில இருந்தது, நன்றாக இருந்து, இப்படி இழந்து போய்விட்டேன். ஆண்டவர் சொல்லார், மறுபடியும் திரும்ப கொடுப்பாராம். அல்லேலூயா. நிறைய வேத வசனங்களை நீங்க பாத்தீங்க, யோபுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வது என்பது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் தான் வைத்திருந்ததை இழந்து போவது என்பது பெரிய ஒரு துக்கம். நாங்க ஒரு காலத்துல கார் வச்சிருந்தோம், ஒரு காலத்துல நல்ல வீடு இருந்தது, ஒரு காலத்துல நல்ல ஆரோக்கியம் இருந்தது, எனக்கு அப்பெல்லாம் நல்ல ஞாபக சக்தி இருக்கும், எனக்கு அப்பெல்லாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நாம் வைத்திருந்து அனுபவித்து இழந்து போன ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் கொடுப்பார். இந்த புதிய நாளில் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், நான் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். யோவேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை குறித்து எழுதுகிறார். ஒரு நாள்ல நன்றாக விளைந்தது, செழிப்பா இருந்தது, நன்றாக விளைந்தது, வயல்கள் விளைந்தது, கோதுமை விளைந்தது, எல்லாம் செழிப்பாக இருந்தது. ஆனால் அது என்ன செய்யப்பட்டு விட்டது? பட்சிக்கப்பட்டு விட்டது. முசுக்கட்டை பூச்சிகள் என்ன செஞ்சது? பட்சித்து விட்டது. பச்சை புழுக்கள் ஒரு பக்கம் பட்சித்து, வெட்டுக்கிளிகள் என்ன செய்து? பட்சித்து விட்டது. ஒவ்வொன்றும் அழித்து விட்டது. ஒவ்வொரு காரியங்களால ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமா அது இழந்து போயிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில கடனுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க, 1 லட்ச ரூபா பொருளை 10,000 ரூபாய்க்கு கூட கொடுத்துருப்பாங்க. சில வியாதினால என்ன செய்யிருப்பாங்க? இழந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தினால கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, நான் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயாவில் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், முந்தின சீருக்கு திரும்புவீர்கள், முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். இந்த கடைசி நாட்கள்ல சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் ஆதி நாட்களில் இருந்தது போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல மறுபடியும் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை புதுப்பித்து நடத்துவாராம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் காட். பூர்வ நாட்களில் இருந்தது போலவே மறுபடியும் நம்மை புதுப்பித்து ஆண்டவர் நடத்துவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் என்ன செய்வேன்? எழுப்பி நிறுத்துவேன். ஒரு நாள் அது நிமிர்ந்து நின்றது, பெரிய ஒரு கூடாரமாய் கம்பீரமாய் நின்றது. இன்னைக்கு விழுந்து போய்விட்டது. கூடாரம் விழனா எத்தனை காரியத்தையும் சொல்லலாம். நடுவில் ஆதாரங்கள் என்ன, அதுல என்ன செய்யிருக்கலாம்? செலுத்து போயிருக்கலாம். ஒருவேளை இந்த கூடாரத்துல ஓட்டை விழுந்திருக்கலாம், அதுல தரை சரியில்லாம போயிருக்கலாம், அதுல பெரிய ஒரு காற்றடித்து விழுந்திருக்கலாம். அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா விழுந்து போய் எந்த சூழ்நிலை விழுந்து போய் கிடந்தாலும் கர்த்தர் அதை மறுபடியும் தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன்? திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் இந்த செய்தியை இரவுல தியானிக்கும் போது என் மனசுல இந்த வசனம் என்ன ஆண்டவரே, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அதுல இடையில ஒரு வார்த்தை சொல்லலாம், திரும்பவும் சேர்த்துக் கொள்வேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள்ல உன்னை கைவிட்டேன், உன்னை ஒதுக்கி விட்டேன், உன்னை தள்ளி விட்டேன், வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன், என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்துக் கொண்டேன், நீ என்னை தேடின போது என்னை பார்க்க முடியவில்லை. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், திரும்பவும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். திரும்ப என்னுடைய முகத்தை உன்னால் பார்க்க முடியும், திரும்ப என்னுடைய சமூகத்தில் இருக்க முடியும். கைவிடப்பட்ட நிலைமையில கடந்த நாட்கள்ல நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட பேசுவார், என்னை இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை அப்படியெல்லாம் நடத்தினார். இப்ப ஆண்டவர் சொல்கிறேன், என் பிரசன்னத்தை மறுபடியும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் என்ன செய்வாரா? நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ராஜரீக மேன்மை மற்ற எல்லாவற்றையும் இழந்த பிறகு கர்த்தர் சொல்கிறார், அவனை மறுபடியும் ராஜாவை வைத்தார். அப்ப சொல்ல, என்னுடைய மகிமை எனக்கு வந்தது, என்னுடைய முகக்கலையும் திரும்ப வந்தது அப்படின்னு சொல்றாரு. ராஜரீகத்துக்கு முகக்கலையை என்ன செய்ய திரும்ப வந்துட்டு, சில முகத்தை பார்த்தா எப்பவும் சோர்ந்து போயே இருக்கும்.
அவங்களால சிரிக்கவே முடியாது. சிரிச்சா கூட அதுல ஒரு சோகம் இருக்கும். அவங்களால கலகலப்பா இருக்க முடியாது. நன்றாக இருந்தவர்கள் தான். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் இந்த முகக்கலையை கொடுப்பாராம். என் முகத்தை என்ன செய்வேன்? மறுபடியும் காட்டுவேன். அது எப்படி செய்வாராம்? உருக்கமான இரக்கங்களை சேர்த்துக் கொள்வாராம். அதாவது சும்மா சேர்த்துக்கிட்டதுக்கும் உருக்கமான இரக்கங்களை சேர்த்துக் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா சரி சரிப்பா வா வந்து உட்காரு, சரி சரி அவனே வந்து உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லதுக்கும் வாயா உட்காரு. ஏன்னா உருக்கம் ஆண்டவருக்கு அவ்வளவு துடிச்சிட்டாதான். ஐயோ என் பிள்ளைகளை இவ்வளவு நாள் நான் விட்டுருந்தேனே, என் பிள்ளைகளை ஒதுக்கி விட்டுட்டேனே, என் பிள்ளைகளை கஷ்டப்படுற. நிறைய பெற்றோருக்கு பிள்ளை மேல எப்பவும் பாசம் ரொம்ப வரும்னா, பிள்ளை 2 அடி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருந்தா பாசம் வந்துடும். என்னையா வலிக்குதாயா, உனக்கு அது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமாமா எல்லாம் கேட்பாங்க. ஆண்டவர் அப்படித்தான் சொல்ல, உருக்கமான இரக்கமா, நீர் தானே அடித்திரு, நீர் தானே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிச்சிரு, நீங்க தானே என் வாழ்க்கையில இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி கண்ணீரோட இந்த பிள்ளை முகத்தை பார்க்கு ஆண்டவர் உருக்கமான இரக்கங்களை என்ன செய்கிறாராம்? சேர்த்துக்கொள்ளார். எப்ராஹிம் பார்த்து சொல்லாரு, எப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன்? உனக்காக என்னுடைய மனம் என்ன செய்யுது? குழம்புகிறது அப்படிங்கிறாரு. எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாத்தீங்களா? அதான் சொல்ல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல என்ன செய்வாராம்? கர்த்தர் இறங்குவாராம். தாயை விட அதிகமாக நேசிக்கிறாராம். திரும்பவும் நமக்கு கொடுப்பார். மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். மறுபடியும் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இன்னைக்கு திரும்பவும் என் வாழ்க்கையில எதை கொடுக்க போறீங்க? திரும்பவும் நான் எதை பெற்றுக்கொள்ள போகிறேன்? திரும்ப என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க போறீங்க? என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன கொடுக்க போறீங்க? என் குடும்பத்துக்கு எதை கொடுக்க போறீங்க? என் சபைக்கு எதை கொடுக்க போறீங்க? எங்க ஊழியத்துல எதை கொடுக்க போறீங்க? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம். தாம் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுறாங்க, அவருக்கு பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னைக்குமே பாருங்க, இழந்து போனது மறுபடியும் கிடைத்தா அது பெரிய ஒரு சந்தோஷம். சில பிங்க் கலர்ல சேலை வேணும் அப்படின்னு கேட்பாங்க, இந்த கலர்ல ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, அது பழசாயிரும், பிறகு திரும்பவும் அதே போல கிடைத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா? நான் இதைத்தான் என்ன செய்தேன்? ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் விரும்பினோமோ கர்த்தர் அதை கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்க போய் எல்லாவற்றையும் கொடுக்கிற தெய்வம். ஒரு பாடல ஒரு கவியை பாடுவோமா? ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்த நனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும். எல்லாரும் அப்படி முழங்கால் படிப்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதன பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இழந்து போனவைகளை மறுபடியும் கொடுக்கிற தெய்வம், புதிய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் கொடுக்கிற தெய்வம். ஒரு நாள்ல நாம் வைத்து அனுபவித்த ஆசீர்வாதங்கள் இழந்து போய், ஐயோ அந்த முந்தின சீருக்கு திரும்பினால் நலமா இருக்குமே என்று சொல்லி எதையெல்லாம் குறித்து ஏங்கினோமோ, எதை குறித்தெல்லாம் வேதனைப்பட்டோமோ, அந்த காரியம் என் கையை விட்டு பறந்து போய்விட்டது. அது ஒரு பட்சியை போல பறந்து போய்விட்டது. அது எனக்கு மறுபடியும் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் மறுபடியும் கொடுப்பார். இழந்து போன அந்த அபிஷேகத்தின் வல்லமை மறுபடியும் என் ஆண்டவர் கொடுப்பார். நம்மை ஆண்டவர் புதுப்பிப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஜெப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, ஊழியத்தில் பாதையில கர்த்தரை பலப்படுத்தி நடத்துவார். ஆரோக்கியமான சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நல்ல ஞானத்தை ஆண்டவர் தருவார். நம்முடைய கைகளின் பிரயாசத்திலே முந்தின சீருக்குறமை ஆண்டவர் திருப்புவாராம். முந்தின காரியங்களை ஆண்டவர் கொடுப்பாராம். எதை இழந்து போனோமோ அதை மறுபடியும் ஆசீர்வாதமாய் கொடுப்பார். இழந்து போன துக்கத்தை அல்ல, வேதனை அல்ல, அந்த போராட்டத்தை, பாவ வாழ்க்கை அல்ல, அந்த தரித்திர வாழ்க்கை அல்ல, ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார்.
இளைய குமாரன் திரும்பி வந்தபோது முந்தின சீருக்கு என் ஆண்டவர் அவனை திருப்பினார். நேபுகாத் நேச்சாருக்கு மறுபடியும் முகக்கலையை கொடுத்தார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு மறுபடியும் கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தை ஏறெடுப்போம். பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வாதத்தை திரும்ப அளிப்பேன் என்று சொன்னீரே. இவர்கள் வாஞ்சித்த இவர்கள் இழந்து போன எல்லா ஆவிக்குரிய உலக ஆசீர்வாதங்களும் மறுபடியும் இவர்களுக்கு கிடைக்கட்டும் ஐயா. மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே. மறுபடியும் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. பலவீனப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் மறுபடியும் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இழந்து போய் தரித்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மறுபடியும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளட்டும். பிரயாசங்கள் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பான் சொன்னீரே. இந்த பரிசுத்த வார்த்தையுடைய வாழ்க்கையை நிறைவேறுவதாக ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலே ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை இந்த வாக்குத்தை பிடித்துக் கொள்கிறோம். இந்த வாக்குத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கை இந்த வாக்குத்தத்தம் 100ஆக பலன் கொடுக்கட்டும். ஆவிக்குரிய உலக பிராண வாழ்க்கையில பலன் கொடுக்கட்டும். இந்த வார்த்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை உங்கள் அற்புதங்களுக்காக உபவாச கூட்டம் நடைபெறும். எல்லா மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. முதல் சனிக்கிழமை தோறும் காலை 9:30 முதல் 1 மணி வரை உங்கள் அற்புதங்களுக்காக பரிசுத்த உபவாச ஜெபநாள் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், விடுதலை பெற்று செல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்.